இன்றைக்கி எங்களோட லாண்ட்ரி டே. ஸோ துணியும் லிக்விட் டிட்டர்ஜென்ட்டும் எடுத்து வச்ச உடனே அவன் வந்து நின்றுக்கிட்டான். ஐயோ நம்ம வெளியே போக போகிறோன்றதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கதவு கிட்ட வந்து நின்றுட்டு கதவை திறன்னு சொல்லிட்டு தட்டிகிட்டு இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும் லாண்ட்ரினா வந்துட்டு கீழே போய் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் நம்ம தூக்குறதுக்கு. அவனால் தூக்க முடியாது, பட் அவன் வந்து ஹெல்ப் பண்ண வருவான் இது எடுக்கிறதுக்கு. எடுத்துக்கிட்டு நம்ம கீழே போகணும். நாங்கள் இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் பில்டிங்னு சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட் ஸ்டைல் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா காமன் லாண்ட்ரி தான். அதாவது வாஷர் ட்ரையர் வந்து எங்களுக்கு காமனு, இண்டிவிஜுவலாக யூனிட்டுக்கு கிடையாது. அதுவே வந்து காண்டோ டைப் பில்டிங் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனியான வாஷர் ட்ரையர் இருக்கும். நாங்கள் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலுன்றதுனால எங்களுக்கு வந்து காமன் லாண்ட்ரி தான். எல்லாமே வந்து பேஸ்மெண்ட்டில் தான் வச்சுருப்பாங்க. எங்களுக்கு லாக்கர் ரூமு, லாண்ட்ரி, அப்புறம் ஜிம்மு எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பேஸ்மெண்ட் தான். பேஸ்மெண்ட்டில் தனியாக இதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. அங்கே வந்து ஒரு 7 வாஷர்ஸு 7 ட்ரையர்ஸ் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய மிஷின். இப்போ இது தனியாக இண்டிவிஜுவலாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய மிஷின் இருக்காது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட் இது வந்து கமர்ஷியல் ட்ரையர் அண்ட் வாஷருன்றதுனால இங்கே வந்து மிஷின் எல்லாம் பெருசாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் பணம் லோட் பண்ணுறது இந்த மிஷினில் தான் நம்ம லோட் பண்ணணும். லோட் பண்ணி அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எப்படி வந்து நாங்கள் வந்து வாஷர் ட்ரையர் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன். நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க எவ்வளோ துணி இதில் போடலாம், எவ்வளோ போடக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம துணியை ஃபுல்லாத்தையும் இதில் லோட் பண்ணிடணும். அதாவது வாஷர் தனியாக இருக்கும், ட்ரையர் தனியாக இருக்கும். இது வந்து வாஷர் பார்த்திங்கன்னா எழுதியிருக்கு பாருங்கள், கமர்ஷியல் வாஷர்னு எழுதியிருக்கா. எனக்கு ஹெல்ப் பண்ணுறான் நம்ம. ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுப்பாங்க. லோட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா நம்ம லிக்விடை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்குது, கோல்டு, வார்மு, ஹாட் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யூஸ்வலாக வந்து வார்ம் தான் பண்ணுவோம். டேப் பண்ணவுடனே எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு காமிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அமௌண்ட்டுக்கு நம்ம டேப் பண்ணவுடனே காசு எடுத்துரும். எவ்வளோ நிமிஷம் வந்து இது ஓடுன்றது நம்மளுக்கு டைம் அங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கும், 31 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது டிட்டர்ஜென்ட் போடணும். 31 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்பி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு துணியெல்லாம் வாஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ட்ரையரில் போடணும். இங்கே பாருங்கள், இதான் ட்ரையர் வந்து ஒரு பெரிய மிஷினு. நீங்கள் 2 வாட்டி வாஷ் பண்ணதை கூட ட்ரையரில் போடலாம். சேம் ப்ரொசீஜர் தான். எப்பயுமே ஹை டெம்பரேச்சர் கொடுத்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா டேப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் எடுத்துகிட்டு ரிமைனிங் காமிக்கும். ஸோ 1 hour ஆகும். யூஸ்வலாக எப்போ நம்ம ட்ரையர் போட்டாலும், கொஞ்சம் துணியாக இருந்தாலும் நிறைய துணியாக இருந்தாலும் ஒரே டைம் தான் 1 hour அது வந்து ட்ரை பண்ணும். எடுக்கும்போது உள்ளேருந்து சுட சுட துணி வரும்.